ஆர்டிகல் 32 clause 2ல் சுப்ரீம் கோர்ட் சில writs இஷ்யூ பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அதில் நம்ம இப்போது தேர்ட் writ பற்றி பார்க்கலாம், ப்ரொஹிபிஷன். இது எது பற்றின்னு பார்த்தீங்கன்னாக்கா, லோவர் கோர்ட் இல்லைனா ட்ரிபியூனல்ஸ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகார வரம்புக்கு மேலே மீறினா இந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னாக்கா தங்களோட விரிட் பவரை வச்சு ப்ரொஹிபிஷன் அதை யூஸ் பண்ணி அவங்க அதிகார வரம்பு எல்லையை மீறாமல் பார்த்துப்பாங்க. நெக்ஸ்ட் விரிட் பார்த்தீங்கன்னா செஷோரரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லோவர் கோர்ட், ட்ரிபியூனல் இல்லைனா அத்தாரிட்டி, அதாவது அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்க பாஸ் பண்ணுற ஆர்டர்ஸை ஒன்றுமில்லாமல் ஆக்கிறது தான், அதாவது குவாஷ் பண்ணுறது தான் இந்த செஷோரரியோட பவர். நெக்ஸ்ட் விட் பார்த்தீங்கன்னா குவா வாரண்டோ. இப்போ ஒரு பர்சன் எதன் அடிப்படையில் அவங்க இந்த பப்ளிக் ஆஃபீஸில் அவங்க அமர்த்தப்படுறாங்க அப்படின்னு கேள்வி எழுப்புறது தான் இந்த குவா வாரண்டோ. புட் இட் சிம்பிள், எதன் அடிப்படையில் நீங்கள் இந்த ஆஃபீஸுக்கு எம்ப்ளாயி ஆனீங்க,